வணக்கம். சைரஸா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆம்பூர் தொகுதி. இந்த ஆம்பூர் தொகுதியில் முக்கியமான வாக்காளர்களாக உள்ளவர் இஸ்லாமியர்கள், முதலியார், வன்னியர், பறையர், யாதவ், நாயுடு, ரெட்டியார் மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக உள்ள பகுதியாகும். இந்த ஆம்பூர் தொகுதி அடங்கியுள்ள பகுதிகள் அக்ரஹாரம், குருவாரஜபாளையம், அகரம், பலப்பாடி, நெடும்பாளையம், அரிமலை, ராமநயனிக்குப்பம், குப்பம்பட்டு, வேப்பங்குப்பம், குப்பம்பாளையம், ஆலங்குப்பம், கன்னடிக்குப்பம், வடசேரி, வெள்ளக்கல் மற்றும் கிரிசமுத்திரம் கிராமங்கள் ஆம்பூர் நகராட்சி போன்ற பகுதிகளாகும். இங்கு நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்களில் 5 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும், 2 முறை காங்கிரஸ் கட்சியும், 1 முறை மனிதநேய மக்கள் கட்சியும் வென்றுள்ளன. கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சார்ந்த ஏசி விஸ்வநாதன் அவர்கள் 90,476 சதவீத அடிப்படையில் 51.27 வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து அஇஅதிமுகவை சார்ந்த நசீர் முகமது 70,244 வாக்குகள் பெற்று சதவீத அடிப்படையில் 39.81 சதவீதங்கள் பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மகர்நிசா 10,150 வாக்குகள், அதாவது 5.75 சதவீத வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்திலும், ஐஜேகே கட்சியை சார்ந்த உமர் ஃபருக் ஆசா 1,793 வாக்குகளையும் பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சேர்ந்த ராஜா 1,638 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,417. நசீர் முகமது ஏசி விஸ்வநாதன் 20,232 வாக்குகள் வித்தியாசத்தில் போன தேர்தலில் வென்றுள்ளார். ஏசி விஸ்வநாதன் கடந்த 2 தேர்தல்களில் வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக இருந்து வந்துள்ளார். இந்த பகுதியில் நாயுடு 28%, வன்னியர் 20%, முஸ்லிம் மக்கள் 20% முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் இங்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் 2,25,328. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,10,338. பெண் வாக்காளர்கள் 1,14,990. மொத்த 2021 பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,76,461. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,417. தற்போது 2026 கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று முன்னணியில் உள்ள கட்சி திமுக 37% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக தனது 29% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 3ஆவது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 21% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மீண்டும் மற்றொரு பதிவில் அடுத்த தொகுதியின் நிலவரங்களை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.